அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/9/2025 ஆவணி மாதம் 21 சனிக்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி பின்னிரவு 1:41 வரை, பின்பு பௌர்ணமி. அவிட்ட நட்சத்திரம் இரவு 10:55 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 10:55 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 6இல் செவ்வாய், 5இல் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி பகவான் தற்போது வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 2இல் குரு, 4இல் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்லதோர் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு, 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், இன்று பகல் 11:20 வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும். மனக்குழப்பங்கள் நிலவும். காலை வேளையில் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில ஆதாயத்தை மதியத்துக்கு பிறகு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் மதியத்திற்கு பிறகு ஒரு சில நல்ல செய்திகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், கேது, 12இல் குரு சஞ்சரிப்பதும், இன்றைய நாளில் காலை 11:20 பிறகு சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் சாதகமற்ற அமைப்பாகும். இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தடைப்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி நிமித்தமாக வீண் வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால்
மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் கோபத்தை குறைத்துக் கொள்வது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன், 6இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்கள் உடனிருப்பவர்களிடம் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். பொதுவாக அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 10இல் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன், கேது, புதன் சஞ்சரிப்பதும், 4, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். பயணங்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது சஞ்சரிப்பதும், 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். சந்திரன் 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உத்தமம். ஒரு சிலருக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். பயணங்கள் மூலமாக வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக நண்பர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன், சூரியன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், 2, 3 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
பணி நிமித்தமாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 1, 2 சந்திரன், 8ஆம் வீட்டில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 1 சந்திரன் சஞ்சரிப்பதும் 5 குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். மதியத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், வீண் விரயங்கள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக இன்றைய நாளில் பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் கேது, 5 சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் உடன் பிறந்தவிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அதனால் தேவையற்ற பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.